வாடகைக்கு முச்சக்கர வண்டியை அழைத்து காட்டுக்குள் கூட்டிச் சென்ற நபர் செய்த செயல், சாரதி சடலமாக மீட்பு. வெளியான பல மேலதிக விவரங்கள். பனை ஓலைகளை அடுக்கி தீயிட்டு சாம்பலாக்கப்பட்ட பெருமளவு போதைப் பொருட்கள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் அதிகாரிகளின் அதிரடி. குடிபோதையில் சாரதி அனுமதி பத்திரமும் இல்லாமல் வாகனம் ஓட்டிய முற்றும் துறந்த தேரர். ஸ்ரீலங்காவில் தேரர் ஒருவர் செய்த கேவலச் செயல், நீதிமன்று எடுத்துள்ள அதிரடி முடிவு. வைத்தியசாலையில் பரிதாப நிலையில் இலங்கை பிரபல பாடகி ஜொஹானி. அறுவை சிகிச்சையின் பின் வெளியான புகைப்படங்கள். காரணம் இதுதான். லண்டன் சென்று அவமானப்பட்ட நாமல் ராஜபக்ஷ. தமிழ் மாணவர்களின் எதிர்ப்பால் வெளியேற்றப்பட்ட பரிதாபம். ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் எடுத்த முடிவு. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத வழங்கல் கப்பல் தொடர்பில் கசிந்த முக்கிய செய்தி. இன்னும் கடலுக்கடியில் இருப்பதாக தகவல். கம்மன்பில பகிரங்கம். முடிவுக்கு வந்தது யாழ் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா கொண்டாட்டங்கள். யாழ்ப்பாணத்தை பரபரப்பாக்கிய மக்கள் வருகை. இதோ முழு விவரம். அர்ச்சுனாவின் காணிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள அர்ச்சுனாவின் பிறந்த ஊர் மக்கள். பெண்கள் வெளியிட்டுள்ள காணொளிகள். மன்னாரில் உணவகங்கள் செய்யும் பல கேவலச் செயல்கள். தொடர்ச்சியாக சுகாதார அதிகாரிகள் அதிரடி. தொடரும் சட்ட நடவடிக்கை. வாடகைக்கு செல்வதாக கூறி அழைத்துச் சென்று சாரதியை கொலை செய்து முச்சக்கர வண்டியை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் புத்தளம் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் புத்தளம் தில்லையடி அல் ஹாசிம் கிராமத்தைச் சேர்ந்த 72 வயதான 5 பிள்ளைகளின் தந்தை என போலீசார் தெரிவித்தனர். கடந்த 21ஆம் தேதி இரவு உயிரிழந்தவரின் வீட்டுக்கு வந்த நபர் ஒருவர் சவாரி ஒன்றுக்கு செல்வதாக கூறி அவரை அழைத்துச் சென்றுள்ளார். நேற்று அதிகாலை புத்தளம் அடப்பனவில்லு பகுதியில் உள்ள வாய்க்கால் ஒன்றில் சடலம் ஒன்றை கண்ட பிரதேசவாசி ஒருவர் அது குறித்து போலீசாருக்கு தகவல் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் முந்தைய நாள் வாடகைக்கு சென்ற முச்சக்கர வண்டியின் உரிமையாளர் என அவரின் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொள்ளையிடப்பட்டதாக கூறப்படும் முச்சக்கர வண்டி இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதோடு மரணம் தொடர்பில் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார். இச்சம்பவம் தொடர்பில் புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. பருத்தித்துறை நீதிமன்றத்தில் சான்று பொருட்களாக வைக்கப்பட்டிருந்த 1000 கிலோகிராம் கஞ்சா தீ வைத்து அளிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை மற்றும் நெல்லியடி போலீசாரால் கைப்பற்றப்பட்டு சான்று பொருட்களாக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் சான்று பொருட்களாக வைக்கப்பட்ட 1000 கிலோகிராம் கஞ்சா பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் குடத்தனை வலிக்கண்டி பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கண்டி அம்பிட்டிய பீதியின் பொல் வங்குவ பகுதியில் வேன் ஒன்றால் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட அதிபோல தேவரக்கிட தேரருக்கு 67,500 ரூபாய் அபராதம் செலுத்துமாறு கண்டி பிரதான நீதிவான் சாமர விக்ரமநாயக்க உத்தரவு பிறப்பித்தார். மது அருந்துவிட்டு வீதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்தியமை மற்றும் விபத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்காமை ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் கண்டி தலைமைக்கு போலீசாரின் போக்குவரத்து பிரிவால் இந்த தேரர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது போலீஸ் அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவிக்கையில் குறித்த தேரர் செலுத்திய வாகனம் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவரை விபத்துக்கு உள்ளாக்கியுள்ளதாக குறிப்பிட்டனர். முன்வைக்கப்பட்ட தகவலை பரிசீலித்த நீதவான் இந்த அபராத தொகையை விதித்துள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கை பாடகி ஜொஹானி டி சில்வாவுக்கு அறுவை சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது சமூக ஊடகங்களில் ஜொஹானி டி சில்வா தொடர்பில் பல கருத்துக்கள் பரவி வரும் நிலையில் ஃபேஸ்புக்கில் பதிவொன்றை விளக்கமளித்துள்ளார். அவர் தன்னுடைய அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவு அவரின் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எனக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. என் வாயில் தையல்கள் போடப்பட்டன. நீங்கள் யாரும் பதற வேண்டாம். என் நலன் குறித்து கேட்டு செய்திகளை அனுப்பிய அனைவருக்கும் நன்றிகள். நான் இப்போது மிகவும் நன்றாக இருக்கிறேன் என ஆரோக்கியத்துடன் இருப்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். இந்நிலையில் அவரின் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவர் விரைவில் குணமடைய வாழ்த்தி கருத்து வெளியிட்டுள்ளனர். ஆக்ஸ்போர்ட் ஜூனியனும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்ள இருந்த உரை நிகழ்ச்சியை தமிழ் மாணவர்கள் அமைப்பு மற்றும் செயற்பாட்டாளர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன் கேம்பிரிட்ஜ் ஜூனியர் நிர்வாகம் நாமல் ராஜபக்ஷவின் திட்டமிட்ட வருகையை சில நாட்களுக்கு முன்னர் ரத்து செய்தது. நாமல் ராஜபக்ஷ ஆக்ஸ்போர்ட் ஜூனியரில் உரையாற்ற திட்டமிட்டார். அதேபோல கேம்பிரிட்ஜிலும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த இரு நிகழ்ச்சிகளும் பல ஐக்கிய ராஜ்ய பல்கலைக்கழகங்களின் தமிழ் மாணவர் அமைப்புகளின் விமர்சனங்களை தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சமூக வலைதளம் ஒன்றில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் நாமல் ராஜபக்ஷவை அழைப்பது பொதுமக்கள் பாதுகாப்பு பகுதிகள் மற்றும் மருத்துவமனைகள் மீது திட்டமிட்ட குண்டுவீச்சை புறக்கணிப்பதாக போர் ஆயுதமாக அமைப்பு சார்ந்த பாலியல் வன்முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது.
10,000கணக்கானோர் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டனர் போன்ற குற்றச்சாட்டுக்களை உதாசீனப்படுத்துவதாகும் என தமிழ் மாணவர் குழுக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழ் நிலங்களின் தொடர்ச்சியான இராணுவ ஆக்கிரமிப்பு மற்றும் கலாச்சார நினைவுகளின் அழிப்பு குறித்து அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக இறுதிப் போரில் ஆரம்பத்தில் அமெரிக்காவின் உளவு பிரிவான CIA வழங்கிய உதவியே தமிழீழ விடுதலை புலிகள் தோல்வியடைய காரணம் என முன்னாள் அமைச்சர் உதய பிரபாத் கம்மன்பில தெரிவித்தார். இணையதளம் ஒன்றுக்கு ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இறுதிப் போர் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் போதும் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், ஈழப்போரின் இறுதி தருவாயின் ஆரம்பத்தில் வெளிநாடுகள் போருக்கு உதவி செய்தன. ஏனென்றால் விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கான தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என நினைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவார்கள் என்று நம்பியிருந்தனர். இந்தோனேசியாவுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் இருந்த விடுதலை புலிகளுக்கு சொந்தமான 3 மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் இலங்கைக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதை அளித்த பின்னர் விடுதலை புலிகளின் ஆயுத விநியோகம் நிறுத்தப்பட்டது. அதுவே தோல்விக்கு வழிவகுத்தது என நினைப்பதாக அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பின் இறுதி நாள் பட்டமளிப்பு விழா நேற்றைய தினத்துடன் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 19ஆம் தேதி ஆரம்பமாகிய இந்த பட்டமளிப்பு விழா தொடர்ச்சியாக 4 நாட்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முறை பட்டமளிப்பு விழாவின் போது 376 பட்டப்பித்தகமை பெற்றவர்களுக்கும் 2557 உள்வாரி மாணவர்களுக்கும் 252 வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. மேலும் 66 உயர்தகமை மற்றும் தகமை சான்றிதழ்களுடன் ஒருவருக்கு வியாபார நிர்வாகத்தில் சான்றிதழ் அடங்கலாக 3252 பேர் பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் பெற்றுக் கொண்டதாக தெரிய வருகிறது. அத்துடன் மருத்துவ பீடத்தில் ஒருவர் 7 தங்கப்பதக்கங்களையும் முகாமைத்துவ பீடத்தில் ஒருவர் 7 தங்கப்பதக்கங்களையும் பெற்றுக் கொண்டதோடு விழிப்புலனற்ற இருவரும் பட்டங்களை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் காணிகளில் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவரின் பிறந்த ஊரான பெரியவிளான் மக்கள் பாரிய எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், பெரியவிளானில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் காணி பல வருடங்களாக துப்புரவு செய்யப்படாமல் பற்றைக்காடாக இருக்கிறது. அங்கு ஒரு பாலடைந்த கிணறும் இருக்கிறது. அந்த பற்றைக்காடைக்குள் விஷம் கொண்ட பாம்புகள் மற்றும் வேறு விஷயந்துகள் காணப்படுகிறது. குறித்த காணியில் உள்ள பாம்புகள் வெளியேறி வீடுகள் வீதிகள் அருகில் உள்ள கடைகளுக்கு வருவதால் மக்கள் அச்சத்தின் மத்தியில் வாழ்கின்றனர். வீதியில் சிறியவர்களோ பெரியவர்களோ பயணம் செய்ய முடியாத நிலையே காணப்படுகிறது. அருகிலுள்ள ஆலயத்துக்கும் அருகிலுள்ள கடைக்கு கூட செல்வதற்கு அச்சமாக இருக்கிறது. மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பல நல்ல விடயங்களை செய்வதாக வாயால் மட்டும் கூறிக்கொண்டு இருப்பவர் தனது காணி குறித்து அக்கறையின்றி இருப்பதாகவும் அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். மன்னார் நகரசபை எல்லைக்குள் அமைந்துள்ள உணவகங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வருவதாக பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கமைய அடையாளப்படுத்தப்பட்ட சில உணவகங்கள் மீது சுகாதாரத்துறையினர் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வாரம் மன்னார் நகரசபை சுகாதார பரிசோதகர் மற்றும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கையின் போது உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் இயங்கி வந்த 3 உணவகங்கள் மற்றும் சிற்றூட்டி சாலை மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார் தாழ்வாடு பிரதான வீதி வைத்தியசாலை பகுதியை அண்டிய உணவகங்கள் 2 மீது மன்னார் உப்புக்குளம் மற்றும் பள்ளிமுனை வீதியில் 1 உணவகங்கள் மீதும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமை, கழிவகற்றல் செயற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்படாமை, அதிக அளவில் இலையான்கள் கையுறை பயன்படுத்தப்படாமை, சுகாதாரமற்ற முறையில் உணவுகளை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை, சுகாதாரமற்ற முறையில் உணவு தயார் செய்தமை உள்ளடங்கலாக பல்வேறு குற்றங்களை அடிப்படையாக கொண்டு உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடகைக்கு முச்சக்கர வண்டியை அழைத்து காட்டுக்குள் கூட்டிச் சென்ற நபர் செய்த செயல், சாரதி சடலமாக மீட்பு. வெளியான பல மேலதிக விவரங்கள். பனை ஓலைகளை அடுக்கி தீயிட்டு சாம்பலாக்கப்பட்ட பெருமளவு போதைப் பொருட்கள். யாழ்ப்பாணம் பருத்தத்துறையில் அதிகாரிகளின் அதிரடி. குடிபோதையில் சாரதி அனுமதி பத்திரமும் இல்லாமல் வாகனம் ஓட்டிய முற்றும் துறந்த தேரர். ஸ்ரீலங்காவில் தேரர் ஒருவர் செய்த கேவலச் செயல். நீதிமன்றம் எடுத்துள்ள அதிரடி முடிவு. வைத்தியசாலையில் பரிதாப நிலையில் இலங்கை பிரபல பாடகி ஜொஹானி. அறுவை சிகிச்சையின் பின் வெளியான புகைப்படங்கள். காரணம் இதுதான். லண்டன் சென்று அவமானப்பட்ட நாமல் ராஜபக்ஷ. தமிழ் மாணவர்களின் எதிர்ப்பால் வெளியேற்றப்பட்ட பரிதாபம். ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் எடுத்த முடிவு. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத வழங்கல் கப்பல் தொடர்பில் கசிந்த முக்கிய செய்தி. இன்னும் கடலுக்கடியில் இருப்பதாக தகவல். கம்மன்பில பகிரங்கம்.
முடிவுக்கு வந்தது யாழ் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா கொண்டாட்டங்கள். யாழ்ப்பாணத்தை பரபரப்பாக்கிய மக்கள் வருகை. இதோ முழு விவரம். அர்ச்சுனாவின் காணிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள அர்ச்சுனாவின் பிறந்த ஊர் மக்கள். பெண்கள் வெளியிட்டுள்ள காணொளிகள். மன்னாரில் உணவகங்கள் செய்யும் பல கேவலச் செயல்கள். தொடர்ச்சியாக சுகாதார அதிகாரிகள் அதிரடி. தொடரும் சட்ட நடவடிக்கை.